நேற்று நடந்த இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து இந்தியா வந்து 24 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ அவங்க வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் செமி ஃபைனலுக்கும் போயிட்டாங்க. ஸோ வாங்க என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண இந்தியா அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 5 விக்கெட் இழந்து 205 ரன் வந்து அடிச்சாங்க. இதில் வந்து ரோஹித் சர்மா வந்து 41 போல வந்து 92 ரன் வந்து அடிச்சாரு. 8 6 7 4 வந்து அடிச்சு ரன் ரேட்டை வந்து உயர்த்தி விட்டாருன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு தாறுமாற அடிச்சாருன்னா சொல்லணும். எல்லா பவுலுக்கும் 6 4 மாறி மாறி அடிச்சாரு ரோஹித் சர்மா வந்து. அடுத்தது வந்து விராட் கோலி 0 அவுட் ஆயிட்டாரு. அடுத்தது ரிஷப் பண்ட் வந்து 14 போல 15 ரன் அடிச்சாரு. சூரிய மஜடா வந்து 16 போல 31 ரன் வந்து அடிச்சாரு. ஹெர்திக் பாண்டியா வந்து 17 போல 27 ரன் அடிச்சாங்க. ஆஸ்திரேலியன் பவுலிங் சைட்டை பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. 206 என்ற டார்கெட்டோட களமிறங்கி ஆஸ்திரேலியா அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 7 விக்கெட் இழந்து வெறும் 181 ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஏன்டா இந்தியா பவுலிங் வந்து தாறுமாறா இருந்ததுன்னா சொல்லணும். ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு பவுலிங் போட்டாங்க. சிங் வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. பும்ரா வந்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஜடா வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங் சைட்டை பார்த்தோம்னா ஹெட் வந்து 43 போல 76 ரன் வந்து அடிச்சாரு. அவர் 4 6 9 4 அடிச்சாரு. என்ற ஹெட் இருந்தபடியே தான் அந்த அளவுக்கு அடிச்சாங்கன்னே சொல்லணும். என்ற ஹெட் வந்து தாறுமாற விளையாடி இருக்காரு. ஸோ வெர்னர் வந்து 6 போலில் 6 ரன் அடிச்சு அவர் ஒருத்தவரே அவுட் ஆயிட்டாரு. மார்ச் வந்து 28 போலில் வந்து 37 ரன் வந்து குவிச்சாரு. ஸோ மற்ற வீரர்கள் வந்து நோமலாக தான் அடிச்சாங்க. ஆனால் ஹெட் இருந்திருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹெட் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஹெட் வந்து ரோஹித் சர்மா வந்து கட்சி பிடிச்சிட்டாரு. அதுவும் பும்ரா போட்ட போலில் வந்து ஸோ அவர் அவுட் ஆனவர். ஸோ ஈஸியாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து நேற்று வந்து வேறு லெவலில் போகணும்னா சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து ஆஸ்திரேலியா அடிச்சபடியாக இந்தியா வந்து செமி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ செமி ஃபைனலில் பார்த்தோம்னா இந்தியா இங்கிலாந்து மோத போகிறாங்க. ஸோ அதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கிரிக்கெட் நியூஸில் நம்மளோட சேனலில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓட அந்த ஐக்கனை கொடுத்தா தான் நான் போட எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கணும். ஓகே, பாய்.